வாழ்த்துறை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி செயலாளர் இன்றைக்கு பலருக்கும் கொள்கை விளக்கம் அளித்து தெளிவுரை வழங்கி கொண்டிருக்கின்ற எனது அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களே, திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கொள்கை தங்கை அன்பு தங்கை தோழர் மதிவதி அணை அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற திராவிடர் பள்ளியின் மாணவர்களே, வருகை தந்திருக்கின்ற இயக்க தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்றலாய் வீசியிருக்கிறார் தங்கை மதிவதனை, பட்டாசாய் வடித்திருக்கிறார் சகோதரர் ராஜீவ்காந்தி. இதுக்கு மேலே நான் அதிகம் இங்கே நேரம் எடுத்துக்கிட்டா ஃபெயிலியர் ஆகிடுவேன். எனக்கும் கோவை போகிற விமானத்தை பிடிக்கிற ஒரு சூழல். இந்த திராவிட பள்ளி ஏன் தொடர்ந்து வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்பதுதான் இங்கே வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி. தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணிலே தோன்றியிருக்காவிட்டால் தமிழ்நாட்டின் நிலை எப்படி இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். பேரறிஞர் அண்ணா மாத்திரம் தோன்றியிருக்காவிட்டால் சாமானியன் கையில் அரசியல் வந்து சேர்ந்திருக்காது. தலைவர் கலைஞர் தோன்றியிருக்காவிட்டால் இந்த நவீன தமிழகம் உருவாகி இருக்காது. எனவே ஒவ்வொன்றுக்கும் ஒரு அவசியம் இருக்கிறது. அதுபோல திராவிட பள்ளிக்கான அவசியம் நாம் அவசியம் உணர வேண்டிய ஒரு செய்தி. நம்மை படிக்காதே, ஊருக்குள் வராதே, கோவிலுக்குள் வராதே இருந்த இந்த காலம்லாம் மாறிவிட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் மாறவில்லை. இன்னும் பெரும்பாலான கோயிலுக்குள் உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை. வழக்காடு மன்றத்திற்கு போய் இல்லை அங்கே போய் தகராறு பண்ணி இதுதான் போகக்கூடிய சூழல் இருக்கிறது. நம் மண்ணிலே எப்படி இருக்குன்னா வட இந்தியாவில் எப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இந்த போராட்டம் என்பது தொடர் போராட்டம். அந்த தொடர் போராட்டத்திற்கு திராவிட பள்ளி மிக அவசியம். முன்ன நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தலான்னு பார்த்தான். இப்போ ஒட்டுமொத்தமாக நிறுத்துவதற்கான இடத்தில் இறங்கிவிட்டது நமக்கு எதிரே நிற்கின்ற ஆர்எஸ்எஸ். நம்முடைய கல்வியை முறித்து போடுவதற்கு நீட் தேர்வு வந்தது. புதிய கல்விக் கொள்கையை நம் மீது திணிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். இதேபோல் ஒவ்வொரு தளத்திலும் நமக்கான பொருளாதார உரிமையை மறைக்கப்பட்டு நமக்கான பணத்தை ஒன்றிய அரசு திருடுகிறது, கொள்ளையடிக்கிறது. நம்முடைய உரிமைகளை ஒவ்வொரு துறையாக பறித்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒவ்வொரு இடத்திலும் தடுத்து நிறுத்துகின்ற கள வீரராக நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் திகழ்கிறார். அவருக்கு துணை நிற்பதற்கு நாம் எல்லோரையும் தயார் செய்வதற்கு இந்த திராவிட பள்ளி மிக சிறப்பாக செயல்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்ல வேண்டும். ஒரு கட்டத்தில் எல்லோரும் திராவிடர் பள்ளியில் படித்து கூர்த்திட்டப்பட்ட வாட்களாக உருவாக வேண்டும். அதற்கு இங்கே நான் செய்த செயல்களை சொன்னார்கள். அதெல்லாம் இன்னும் சிறிய அளவு தான், இன்னும் பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். மேடைக்கு நான் நிகழ்ச்சிக்கு பெருமைப்படுத்துகிறேன்னு நான் உமாபதி சொன்னார். பெருமைப்படுத்தவில்லை, இது என்னுடைய கடமை உணர்ச்சி, நன்றி உணர்ச்சி. அதனால் தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாங்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய செயலை தன்மேல் சுமத்தி கொண்டு நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இந்த பணியை மிக தீவிரமாக செய்கிறார்கள். அவருக்கு துணையாக உமாபதி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த கொள்கை பணியை செய்கின்ற பேராசிரியர் அவர் மீது எப்படி மரியாதை இருக்கிறது நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். 4 வருடம் ஆச்சு. இதுவரைக்கும் அரசு சார்ந்த ஒரு செயலை கூட இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு என்கிட்ட கேட்டதே கிடையாது. அவர் பணி இந்த கொள்கை பணி மாத்திரம்னே இருக்கிறவர் தான். அதே போல் அண்ணன் உமாபதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கிறவர். சில சின்ன வட்ட செயலாளர் கூட ஒரு லெட்டர் பேடோடு தான் எங்களை சந்திப்பாங்க. உமாபதி என்னை பார்க்குறாருன்னா திராவிட பள்ளி விஷயமாக தான் இருக்கும். இதற்கு தேதி வேண்டும், எப்போ வர்றீங்க, எங்கே நிகழ்ச்சி நடத்தலாம், இதுக்கு எப்படி சேர்க்கலாம், இப்படி தான் இருக்கும். இது போன்ற நீங்கள் கொள்கையாளர்கள், உணர்வாளர்கள் நீங்கள் களத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் எங்கள் பணியை நாங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் அந்த நன்றி உணர்ச்சியோடு இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதைத்தான் நான் சொன்னேன். எனவே தான் உங்கள் பணிக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துணையாக நாங்கள் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம் முதல்வர் இன்னைக்கு ஒரு பக்கம் அரசு செய்ய வேண்டிய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்.
இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக நம் மீது புழுதிவாரி தூக்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் செயலால் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கிற நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கின்றார். ஒன்றிய அரசு கொடுக்கின்ற நெருக்கடி என்பது நமக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே. நமக்கு இருக்கிற உரிமையை சின்ன சின்ன விஷயமா செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ ஒரு கட்டத்துக்கு போய் மாநில உரிமை கிடையாது அப்படின்னு இதை நம்முடைய முதல்வர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் என்பது மாநிலங்கள் என்ற வரையறை இல்லாமல், யாருக்கும் அடையாளம் இல்லாமல், மொழி அடையாளம் இல்லாமல், இன அடையாளம் இல்லாமல் அழித்து விட்டு கூறுகளாக பிரித்து அந்த கூறுகளை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்துவது தான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், திட்டம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அது சொன்னபோது பலரும் கிண்டல் செய்தார்கள். இதெல்லாம் நடக்கிற விஷயமா சும்மா ஏதோ ஒரு நம்மை மிரட்டுவதற்கு, போலியாக ஏமாற்றுவதற்காக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் பார்த்துட்டோம். எந்த ஜம்மு காஷ்மீர்? இருக்கிற மாநிலங்களில் போராட்ட குணம் நிறைந்த ஜம்மு காஷ்மீர், இருக்கிற மாநிலங்களில் தினம் கலவரம் நடக்கின்ற ஜம்மு காஷ்மீர். அந்த ஜம்மு காஷ்மீர்லேயே அவன் அந்த டெஸ்டிங்கை முடிச்சிட்டான். உனக்கு மாநிலம்ங்கிற உரிமை கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒட்டுமொத்த மாநிலத்தையும் சிறையில் வைத்தது போல அவர்களுக்கு இருந்த இணைய தொடர்பை துண்டித்து, தகவல் தொடர்பை துண்டித்து, எல்லா விதத்திலையும் அவர்கள் வெளி உலகத்தில் தொடர்பு கொள்ள முடியாமல் அவர்களை ஒரு வீட்டு சிறை மாத்திரமல்ல, ஒரு மாநிலத்தையே சிறையில் வைத்தது போல வைத்து தங்களுடைய டெஸ்டை சரிபார்த்து கொண்டார்கள். தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முதல் பரிசோதனை கூடமாக அது அமைந்து விட்டது. அடுத்து என்ன? உங்ககிட்ட பணம் இருந்தால் தானே நீ பணத்தை பற்றி பேசிட்டு இருக்க. பண மதிப்பிழப்பு. அதை செய்த பொழுது பலரும் கருப்பு பணம் ஒழிந்துவிடும் என்று அந்த மோடி மஸ்தான் சொன்னதை நம்பிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தவர்கள்லாம் இப்போ பேசுகிறான். தொழில் நசிந்து விட்டது, தொழில் அழிந்து விட்டது அப்படின்னு. ஜிஎஸ்டியை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தான் முதல்ல பேசணும். எப்படி இந்தி திணிப்பு வந்தபோது அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தது தமிழ்நாடோ, அன்றைக்கு மற்றவர்கள் நம்மளை ஏளனமாக பார்த்தார்கள், கேலியாக பார்த்தார்கள். பார்த்தவர்கள் இன்றைக்கு புத்தி வந்திருக்கிறது. கர்நாடகத்தில் இப்போ தான் இந்தியை அழிக்க ஆரம்பிச்சிருக்கான். மகாராஷ்டிராவில் இப்போ தான் என்னுடைய மொழி பேசு, என்னுடைய மொழியில் நீ பேசுன்னு சண்டைக்கு போகிறான். மேற்கு வங்கத்தில் இப்பொழுதுதான் இங்கே திணிக்க முடியாது, நான் இருமொழி கொள்கைக்கு வரப்போகிறோன்னு சொல்கிறாங்க. பஞ்சாபில் இப்போ தான் விழித்தெழுகிறான். நாம் அவர்களுக்கு 80 ஆண்டுகளுக்கு முன்பே விழிப்புணர்வோடு இருந்தவர்கள். அதனால்தான் நீட் தேர்வு என்று வந்தபோது கூட்டணியாக இருந்தாலும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்தார்கள், உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள். எனவே எப்போதும் நாம் முன்னே நிற்கின்ற மாநிலம். அந்த வகையில் தான் ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு ஆபத்து வந்தபொழுது முதல்ல குரல் கொடுத்த அரசியல் கட்சி தலைவர் நம்முடைய முதல்வர், நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் தான். ஒரு தேசிய கட்சி அதற்கு போராட்டம் நடத்த வேண்டும். ஆனால் டெல்லியில் ஒரு போராட்டத்தை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடத்தி மற்ற கட்சிகளை அந்த மேடையில் ஏற்றி காஷ்மீருக்காக குரல் கொடுக்க வைத்தார்கள். ஏன்னா காஷ்மீருக்குன்னா நமக்கு என்ன அப்படின்னு நம்ம போகலாம். காஷ்மீருக்கு நடந்தது தான் நாளைக்கு நமக்கும் நடக்கும் என்பது தான் எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்கு தான் எல்லா மாநிலத்தவர்களையும் அந்த மேடையில் ஏற்றி பேச வைத்தார் நம்முடைய முதலமைச்சர். இப்போ மாநில உரிமை போய், பொருளாதார உரிமை போய், கல்வி உரிமை போய், கடைசியாக வந்துட்டான் ஓட்டுரிமை. நீங்கள் ஓட்டை வச்சுட்டு தானே எங்களை எதிர்த்து நிற்பேன்னு சொல்லி அதுக்கான டெஸ்ட் மாடலாக பீகாரை எடுத்து 65 லட்சம் ஓட்டுகளை நீக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு தான் அங்கே அந்த போராட்ட குணம் பிடித்து இப்போ பீகார் ராகுல் காந்தி தலைமையிலும் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலும் களத்திற்கு வந்து நிற்கிறது. அதற்கு முன்பே நம்முடைய முதலமைச்சர் அது குறித்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார். இவர்கள் எதற்கும் துணிவார்கள், நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று. ஒன்றிணைவான்னு சொல்லி நம்முடைய ஒரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி உறுப்பினர் சேர்க்கை நாம் செய்கின்ற பொழுதே நாம் உறுதிப்படுத்தி கொண்டோம் இந்த ஓட்டு நம்ம ஓட்டு இருக்குங்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் இது போன்ற ஒரு துடிப்பான பணியை அங்கே செய்யாத காரணத்தினால்தான் 65 லட்சம் ஓட்டர்களை நீக்கிய பிறகு அங்கே அவர்கள் விழித்தெழுகின்ற சூழல் வந்திருக்கிறது. எனவே எல்லா உரிமையும் பறிப்பதற்கு இன்றைக்கு தன்னுடைய அத்தனை திட்டங்களையும் மெல்ல 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 பரிசோதனை செய்து அதில் மெல்ல மெல்ல வெற்றி பெற்று கொண்டு வருகிறார்கள். அதுதான் மதிவதனை சொன்னார். அவர்களை நாம் காமெடியாக பார்க்கிறோம். உண்மையாக நமக்கு காமெடி, ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அவர்கள் வில்லன்கள். இந்த வலதுசாரி கொண்டவர்கள், கொள்கை கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்கிறதுக்கு ஒரு அரைக்கிற்கன் ட்ரம்போடைய நடவடிக்கையை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதைத்தான் இவங்களும் செய்தார்கள். ஆனால் இதற்கு எதிர்த்து குரல் கொடுக்க தைரியம் இல்லாமல் பல மாநிலத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய முதலமைச்சர் குரல் கொடுத்த காரணத்தினால்தான் மெல்ல இன்றைக்கு மற்றவர்கள் தைரியம் வந்து இதற்கு எதிர்த்து குரல் கொடுக்க சூழல் வந்திருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் இந்த திராவிட பள்ளியுடைய அவசியத்தை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும்.
நாம் உணர்வது முக்கியமல்ல. இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நமக்கு எதிர் முகாமில் இருப்பதா, ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம்னா ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சிக்கு நம்ம எதிர்கட்சி இருந்தால் ஆட்சிக்கு வரலாம், ஆட்சிக்கு வந்தால் நமக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி சிலர் நம்பிக்கொண்டு பல்வேறு தளங்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இது வெறும் அரசியல் மாத்திரமல்ல, ஒரு கொள்கை போராக நடந்து கொண்டிருக்கிறது. சுதந்திர போருக்கு பிறகு மீண்டும் ஒரு 2ஆம் சுதந்திர போர் நடப்பது போல நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த போராட்டத்தை எல்லோரும் நாம் மனதிலே வாங்கினால்தான் RSS உடைய அந்த வீச்சு புரியும், அவருடைய ஆபத்து புரியும், அதனுடைய தாக்கம் புரியும். நமக்கு களத்தில் இருக்கின்ற எதிரியை விட RSSஐ, பாஜகவை, மோடியை நாம் ஏன் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம்? எதிர்காலத்தில் அந்த ஆபத்து இங்கே வந்துவிடக்கூடாது என்பதற்குத்தான். மேற்கு வங்கத்தில் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தான் போட்டியாக இருந்தது. அங்கே கம்யூனிஸ்டை அழித்தொழித்து வெளியே அனுப்பிய பிறகு அந்த இடத்துல வந்து பிஜேபி உட்கார்ந்து உள்ளது. ஒரிசாவில் பிஜு ஜனதா தளத்திற்கும் காங்கிரஸுக்கும் போட்டியாக இருந்தது. காங்கிரஸை பிஜு ஜனதா தளம் முடக்கி போட்டது. கூடவே இருந்த தோளில் ஏறி உட்கார்ந்து கொண்டது இப்பொழுது பிஜேபி. ஒவ்வொரு மாநிலத்திலும் நாம் இதை பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது? கூட இருந்த கட்சிகளை உடைத்து தன்னோடு இணைத்துக் கொண்டு முதல்ல அவருக்கு முதல்வர், நான் துணை முதல்வர் என்று இருந்த பாஜக இன்றைக்கு நான் முதல்வர், நீ துணை முதல்வர் என்று பின்னே தள்ளுகிற காட்சி. இதை விட கொடூரம் கோவாவில் மிக சிறிய கட்சி கூட இருந்த 4 கூட்டணி கட்சியிலும் ஒரே இரவில் பாஜகவில் இணைத்து அவன் கூட்டணி கட்சி தலைவர்களை அவமானப்படுத்தி மொத்த ஆட்சியும் பிஜேபி ஆட்சி என்று வந்தார்கள். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் மெல்ல மெல்ல உள்ளே புகுந்து வருவது போல்தான் தமிழ்நாட்டிலும் அதிமுகவை கபலீகரம் செய்து திமுகவுக்கு மாற்று என்று பிஜேபி வந்து விடலாம் என்ற கனவோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கு ஓட்டுகளை சிதறடிப்பதற்கு தான் தங்கள் கைகூலியாக சிலரை களத்தில் இறக்கி விட்டிருக்கிறார்கள். அவர்கள் திரைப்படத்து வசனங்களை பேசலாம், தமிழ் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அத்தனையும் பிஜேபி என்ற சூத்திரதாரி இயக்குகின்ற கருவிகள் தான் அவர்கள். இவர்களை மக்களிடத்திலே அம்பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அந்த பணியை நமக்காக வருகின்ற தேர்தலுக்காக செய்கின்ற பணி அல்ல, வருகின்ற தலைமுறைக்காக, இந்தியாவுக்காக, ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக நாம் செய்ய வேண்டிய பணியாக இருக்கின்றோம். ஒரு காலத்தில் நாம் தனிநாடு கேட்டவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கின்றவர்களாக நம்முடைய முதல்வர் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் காட்டுகின்ற வழியில் தான் இந்த திராவிட சித்தாந்தத்தின் பின்னர் தான் இன்றைக்கு இந்தியா வரப்போகிறது என்கின்ற ஒரு காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களாக ஒரு காணொலியை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கும். வட இந்தியாவில் அவர்கள் ஒரு போராட்ட களத்தில் நின்று போராட்டம் களத்திலே அவர்கள் முழக்கமிடுகிறார்கள். அம்பேத்கர் வாலி ஆசாதி, பெரியார் வாலி ஆசாதி, ஸ்டாலின் வாலி ஆசாதி என்ற முழக்கம் வட இந்தியாவிலிருந்து நம்முடைய முதல்வர் பெயரை சொல்கின்ற காட்சி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சகோதரர் வி திராவிடன் என்ற ஒரு அமைப்பை கதிர் என்கின்ற நண்பர் இணையதளத்தில் முன்னெடுத்து செல்கிறார். அதில் வந்து பதிவிடுகின்றவர்கள் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் நம்முடைய முதல்வரை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பதை பார்க்கின்ற காட்சி கிடைக்கிறது. எனவே நம்முடைய போராட்டம் என்பது தொடர் போராட்டமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று சிறிதும் அஞ்சாமல், எப்படி களத்தில் தந்தை பெரியார் நின்றாரோ, பேரறிஞர் அண்ணா நின்றாரோ, தலைவர் கலைஞர் நின்றாரோ, அதுபோல் நின்று போராடினால் நிச்சயம் இந்த RSS கூட்டத்தை முறியடிக்க முடியும். இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தர முடியும். அதற்கு இந்த திராவிட பள்ளி மூலமாக நாம் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.